ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புனிதாக்கு வெந்நீர் எடுத்து வைக்கணும். அப்புறம் வேற என்ன, சால்ட் ஒரு டப்பால போட்டு உள்ள எடுத்து வச்சுட்டேன். ஐயோ, புனிதாக்கு வேற எப்ப பசிக்குதுன்னே சொல்ல முடியாதே. மரகதம், எங்கயாவது வெளியில போறியா? கிண்டல் தானே பண்றீங்க? இன்னைக்கு என்ன நாளு? என்ன நாளு? எல்லா நாளையும் போல இன்னைக்கும் ஒரு நாள். ஏங்க, புனிதாவை செக்கப்க்கு கூட்டிட்டு போற நாள் மறந்துட்டீங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கதான் நீ இருக்கே மரகதம். ஏங்க, டாக்டர் பார்க்க போகும்போது நிறைய கூட்டம் இருக்கும். அப்ப நம்ம புனிதாக்கு திடீர்னு பசிச்சதுன்னா அவளுக்கு சாப்பிட வேணும்ல, அதான் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் சாப்பிட ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருக்கேன் இல்ல எல்லாத்தையும் பொட்டியில கட்டி எடுத்துட்டு போறியா மரகதம்? கண்ணு வைக்காதீங்க. புனிதாவே ஒன்னும் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாளேன்னு நானே கவலையில இருக்க. இதுல நாங்க பொட்டி கட்டுறோமா? பொட்டி. ஐயோ கடவுளே, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஆயிடும். நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஏய் மரகதம், இத பாரு, செக்கப் உன் பொண்ணுக்கு தானே, நீ எவ்வளவு பரபரப்பா இருக்க? ஏங்க, எனக்கு ரொம்ப ஆசைங்க, புனிதாவோட நான் செக்கப்க்கு போகணும். அந்த குழந்தையோட வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் அந்த டாக்டர் காமிப்பாருல்ல, அத பாக்கணுங்க, அத ரசிக்கணும். எனக்கு அது ரொம்ப ஆசைங்க. சரி சரி சரி, உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு நேரம் போறதே தெரியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் புனிதாவை கிளம்ப சொல்லணுங்க. ஐயோ, கபிலன், டைம் ஆச்சு. நம்ம செக்கப்புக்கு வேற போகணும். சீக்கிரமா பாருங்க. இந்த முடிச்சிட்டேங்க. அப்புறம் அந்த வேலை முடியல இந்த வேலை முடியலன்னு என்ன குறை சொல்லக்கூடாது முதலாளியம்மா. இப்ப இந்த வேலையெல்லாம் உங்களுக்காக தான் நான் முடிக்கிறேன், ஞாபகம் இருக்கட்டும். ஓ, அப்ப கம்பெனி வேலை தான் முக்கியம்னா நீங்க இங்கே இருங்க. நானே செக்கப் போயிட்டு வந்துடுறேன். அடாப்பா, உட்காருங்க. கோவத்தை பாடுறா. நான் இல்லாம நீங்க செக்கப் போயிடுவீங்களா? நீங்களும் நானும் செக்கப்க்கு போகணும். நம்ம குழந்தையோட வளர்ச்சியை பார்க்கணும். அதோட ஹார்ட் பீட் சவுண்ட் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கணும். இதெல்லாம் நம்ம எத்தனை வாட்டி பேசியிருப்போம். அது எப்படிங்க உங்களை மட்டும் தனியா அனுப்ப முடியும்? நானும் வருவேன். நம்ம பாப்பாக்கு முன்னாடி இந்த கம்பெனி வேலையெல்லாம் ஜஸ்ட் தூசி மாதிரி, தெரியுமா? சரி சரி, பேசுனது போதும். போய் ரெடி ஆகுங்க. நானும் போய் ரெடி ஆகி வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. மரகதம், ஏதோ 16 வயசு பொண்ணு மாதிரி துள்ளி குதிச்சுட்டு போன, இப்ப எப்படி வந்து உட்கார்ந்திருக்க? உன் முகமே சரியில்லையா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. அப்படின்னா ஏதோ இருக்கு. புனிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எல்லாத்துலயும் நாம தலையிட கூடாது இல்லைங்க. என்ன திடீர்னு புது புது ஞான உதயெல்லாம் வருது உனக்கு? அது புனிதா மாப்பிள்ளையோட செக்கப்புக்கு போறாளாங்க. உன்கிட்ட புனிதா அப்படி சொன்னாளா? சரி போகட்டும், நீ அவன் கூட போயிட்டு வா. அவ சொல்லலங்க. அது மாப்பிள்ளையும் புனிதாவும் பேசிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் தனியா போற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டுங்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. மாப்பிள்ளையும் புனிதாவும் ஆசைப்படுறது நியாயமான ஆசை தானே. அவங்களுக்கு இது முதல் குழந்தை. அவங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கும், நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். இத பாரு, உனக்கு வருத்தமா இருக்கா? சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. உன் வாய் தான் சொல்லுது, ஆனா உன் மனசு அப்படியே படபடப்பா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மரகதம், அப்புறம் ஏன் உனக்கு கண்ணு கலங்குது? அது ஒண்ணும் இல்லைங்க, தூசி, வேற ஒண்ணும் இல்ல.